வணக்கம் நண்பர்களே. உலகமே வியந்து பார்க்கும் மகாபாரத கதையை இன்னைக்கு ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாமா? மகாபாரதம் வெறும் கதை இல்ல, வாழ்க்கைக்கான ஒரு பாடம். கதை ஆரம்பிக்கிறதே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான பகையிலதான். திருதராஷ்டிரரின் 100 மகன்களான கௌரவர்களுக்கும் பாண்டுவின் 5 மகன்களான பாண்டவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒத்துப்போகல. கௌரவர்கள்ல மூத்தவனான துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல அளவு கடந்த பொறாமை. இந்த பொறாமைதான் சூழ்ச்சியா மாறி பாண்டவர்களை சூதாட்டத்துக்கு அழைக்குது. சகுனியோட தந்திரத்தால பாண்டவர்கள் தங்களோட நாடு, சொத்து, ஏன் அவங்களோட மனைவி திரௌபதியை கூட பணயம் வச்சு தோத்துப் போறாங்க. இதுதான் மகாபாரதத்தோட மிக முக்கியமான திருப்புமுனை. இன்னும் தோல்விக்கு பரிசா பாண்டவர்களுக்கு 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஞ்ஞாதவாசமும் விதிக்கப்படுது. அஞ்ஞாதவாசம்னா யாருக்கும் அடையாளம் தெரியாம வாழணும். இந்த 13 வருஷமும் அவங்க பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனா தர்மத்தோட வழியிலிருந்து கொஞ்சமும் தவறல. இந்த காலகட்டத்தில தான் அவங்க பல ரிஷிகளை சந்திச்சு நிறைய ஞானத்தையும் போர்க்கலைகளையும் கத்துக்கிறாங்க. அஞ்ஞாதவாசத்தை விராட நாட்டுல வெற்றிகரமா முடிச்சதும் பாண்டவர்கள் தங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கேட்கிறாங்க. ஆனா துரியோதனன் ஒரு ஊசி முனை நிலம் கூட தர முடியாதுன்னு மறுத்துடுறான். பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வியில முடிய போர் ஒண்ணுதான் தீர்வுன்னு முடிவாகுது. குருக்ஷேத்திரத்துல பிரம்மாண்டமான போர் தொடங்குது. போர்க்களத்துல தன்னோட உறவினர்களையும் குருமார்களையும் எதிர்த்து சண்டை போட அர்ஜுனன் தயங்குறான். அப்போதான் கண்ணன் அர்ஜுனனோட தேரோட்டியா வந்து கீதையை உபதேசிக்கிறார். கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற தத்துவத்தை விளக்கி அர்ஜுனனுக்கு தெளிவை கொடுக்கிறார். 18 நாட்கள் நடந்த அந்த பயங்கரமான போர்ல 2 பக்கமும் பெரிய இழப்புகள் ஏற்படுது. ஆனாலும் கடைசியில அதர்மத்தின் பக்கம் நின்ன கௌரவர்கள் தோற்கடிக்கப்பட்டு தர்மத்தின் பக்கம் நின்ன பாண்டவர்கள் வெற்றி பெறாங்க. கடைசியில தர்மம் ஜெயிக்கும்ங்கிறத இந்த மகாகாவியம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.